நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் ஒருத்தவத்தை மோதி பாடுறான். டேய் வாடா இங்க. போட குறா. டேய் நீ ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தா வேற எங்க அண்ணன் வந்து மோதி பாடுறா பாப்போம். அட்ரஸ் சொல்றா. டேய் என்னடா பெரிய அட்ரஸ்? தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம ஆதவ் அர்ச்சனாவுடைய நானும் ரவுடி தான் அப்படிங்கிறத நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ரியாக்ஷன் பண்ணுறது போகிறதுக்கு முன்னக்குட்டி நம்ம சேனலுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய நம்ம புஷி ஆனந்த் மாமா இன்றைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வரலாறு நம்மளை வரவேற்கிறது. நம்மளை வரவேற்று நம்மளும் இந்த பதிவில் ஆதவ் அர்ச்சனாவை தான் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். 6 மாசம் இருக்குடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படணும் தெரியுதா உங்களுக்கு? ரவுடி மட்டும்தான் பேசுறது கேட்கணுமா? அதுல ஒருத்த மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பாரு. சட்டையை புடிச்சு ஒண்ணு அடிக்கிறான். வெளியே வந்து தொட பாப்போம். தைரியத்தை தொடுங்க பாப்போம். ஒன்பது மன்னரம் கண்ணீர் விட்டு சிந்திய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. அது பாருங்க, அதுலேயும் 10ல் 1 குறைச்சி 8 1 கூட்டிக்கிறாங்க. சரியான நேரத்தை எடுத்திருக்காங்க பாருங்க. 9 மன்னரம் 6 மாசம் இருக்குடா. யார் ரவுடி, யார் அதிகாரப்படணும் தெரியுதா உங்களுக்கு? ஆஃப்டர் 6 months இந்த 41 குடும்பங்களை நினைத்து பல ஆண்டுகள் அவர்களோடு கண்டிப்பாக துணை நிற்போம். அதிமுக தாவேக்கா பல ஆண்டுகள் அவர்களோடு கண்டிப்பாக துணை நிற்போம். கிளி வச்சு அடிக்கணும். யாரு ரவுடி, யார் அதிகாரப்படணும் தெரியுதா உங்களுக்கு? யாருக்கிட்ட 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்காரு பாத்துட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் பேசுறீங்க. 6 மாசம் இருக்குடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படணும் தெரியுதா உங்களுக்கு? நீங்க ஆதவ் அர்ச்சனாவுடைய பூஜை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிக்க, கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க எந்த கோணத்தில் யோசிச்சு பார்த்தாலும் நமக்கு குபீர் சிரிப்பு தான் வரும். நீங்கள் இவர் எந்த குணத்திலேயாச்சும் ரவுடின்னு சொல்லி யாரும் நம்புவானா? இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்ல? யாரு ஓடுனது? எங்க தாவ நானும் தவண்டுட்டு இருக்கேன். யாரு ஓடுனது? விஜய் தான். யாரு ஓடுனது? விஜய் தாப்பா ஓடினாரு. ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா? பொதுக்குழு கூட்டத்தில் ஆயுத எழுத்து படம் பார்த்துருக்கீங்களா? ஆயுதத்தில் படம் பார்த்துருக்கீங்களா? ஏடா டேய், கட்சி கூட்டம், அதுவும் பொதுக்குழு கூட்டம், அந்த கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு ஆயுத எழுத்து படம் பார்த்தீங்களா? பெரிய ரவுடி எழுத்து நிப்பாங்க. படத்துல மணிரத்னம் சார் எழுதிருப்பாரு, இளைஞர் புரட்சி. அந்த புரட்சி தான் 26ல உருவாகிட்டு இருக்கு. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? சத்தியமா சொல்லு. சத்தியம் சொல்லு. மெண்டல் தானே நீ? சத்தியம் பண்ணு, நீ மெண்டல் தானே நீ? வந்து தைரியம் இருந்தா கை வைங்க. தைரியம் இருந்தா கை வைங்கடா. இப்ப வரி குருநாதா, கரும மாட்டு வச்சதையும் மண் சைட்டத்தையும் கிருஷ்ணன் அடிச்சிருக்காங்களே. விஜய் நடுத்தரில் விட்டு செருப்படி வாங்க வைக்கிறதுக்கு ஆதவ் அர்ச்சனா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க,
கரூர் வந்து மோசமான ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு அதிகாரம் பண்ணுறீங்க உங்களுக்கு? யாருக்கிட்ட ஆண்டடா அந்த ரவுடியை நம்ப மாட்டேங்க. நானும் பெரிய ரவுடி தான். நம்ம தலைவரை எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சோப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? 2011 ஜெயலலிதாவுக்கு அணிலா வேலை பார்த்தாங்க. 2021 இதே திமுக ஓட்டை போட்டுட்டு வேக்கான மாரி பேசிகிட்டு இருக்காங்க. திமுக அழிக்கக்கூடிய கட்சி, திமுகவை அழிக்கணும், பாவ மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த சைக்கிளில் போனதும் பெட்ரோல் விலை கூடி இருக்குது, அதை கண்டித்து தான் போனான்னு சொல்லி ஒரு உருட்டுனாங்க. மறைமுகமாக திமுக ஓட்டை போட்டுக்கிட்டு திமுக எதிர்ப்பு வராமல் நாசுக்கன வேலையை பார்த்துக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு திமுக எதிர்ப்பு சொல்லி நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க. வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. வரலாறு பேசினா நீங்கள் தாங்க மாட்டீங்க, வரலாறு பற்றி பேசினாலும் அப்படித்தான். நீங்கள் அதனால் சுறாவை பற்றி பேசி மனசு தேர்த்திக்கோங்க. அடங்கொம்மால 6 மாசம் இருக்குடா. யாரு ரவுடி, யார் அதிகாரம் பண்ணணும் தெரியல உங்களுக்கு? கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதையா இருந்தாலும் சரி, 5 பைசா இந்த ஆபத்துல போட்டாத்துல நம்பர் 2 நீ ஆபத்தை கத்தாலும் சரி, அனுப்புரை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. ஆனா நீங்க இதுல மகேஷ் பொய்யாமொழி மட்டும் பார்த்திருப்பீங்க. இன்னொரு நெப்போ கிட்ட ஒன்று வரும் காலையில துபாயில இருந்து கிளம்பி. யாரை மக்கள் உட்கார வச்சுருக்கோம், நெப்பக்குட்டியோடைய முழு உருவமே விஜய் தான். அவர் உட்கார வச்சுக்கிட்டு அதுவும் பக்கத்தில் கூட இன்னொரு பேசிகிட்டு இருக்காருல, அந்த வளர்ந்தவர் அவர் நெப்பக்கிட்டு தான். இவன் இங்கே பேசுகிறாங்க நெப்பக்கிட்ட பற்றி. இந்த நாட்டில் யார் யார் என்னென்ன பேசும் விவசாயம் எல்லாம் போச்சு பாருங்க. உருவாக்கி ஆனால் தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி இல்லை புரியல, அது என்னது பேசாமல் அமைதியாக பயந்தாங்குழி மடிக்க ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு அது பேர் மௌன புரட்சியாங்க. இந்த திமுக கிட்னி திருட்டு ஒரு உருட்டுனாங்க. இது திருட்டு கிடையாதுங்க, இது கேடு அப்படின்னாங்க. அந்த மாதிரி பயந்தாங்குழித்தனமாக வாயை திறக்கிறதுக்கு இந்த பேச்சு பேசுகிறாங்களே, இன்றைக்கி பேசுகிறாங்களே பொதுக்குழும் கூட்டத்தில். இந்த பொதுக்குழும் கூட்டத்தில் பேசுகிறப்போ இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க. கரூர் சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்தில் பேசுனாங்கன்னா இவங்க நம்ம ஆம்பளம் சொல்லலாம், தைரியமானங்க சொல்லலாம், முதுகெலும் முளைங்கன்னு சொல்லலாம். அப்போ ஓடி ஒளிஞ்சி அங்கே போய் காலை விழுந்துக்கிட்டு கண்ணீர் விட்டு 9 நேரமாக ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் ரவுடி தெரியுமா, வீட்டுக்குள்ளே உட்காந்து கத்தி கிடக்கிறேன் இப்போ உட்காந்துக்கிட்டு நான் ரவுடி தெரியுமா அப்படின்னு. அன்னைக்கு வந்திருக்கணும், ஆம்பளை அன்னைக்கு வந்திருக்கணும். சம்பவம் நடக்கிறப்ப இதே துணிவோட இதே தைரியமாக அன்னைக்கு நீ பேசியிருக்கணும். அப்போ நம்ம ஆம்பளை ஒத்துக்கலாம். இது என்ன லிஸ்ட்டில் சேர்க்க இவங்களை விஜய் அந்த கூட்டத்தில் முறைச்சாராம். டேய் உங்ககிட்ட அப்பயே சொல்லியிருக்கேன், முறைக்காத, எனக்கு சிரிப்பு வருது. தயவுசெய்து சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட, என்ன முறைக்கு நமக்கு சிரிப்பு தான் வருது. அதனால் நல்ல ஒரு கண்டென்ட்டை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கே 2-3 பார்ட் வீடியோ போட வேண்டியது இருக்குது. இப்போ நம்மளோட ரவுடி ஆதவ் மட்டும் தான் சிக்கியிருக்காரு. இன்னமும் புஷி மாமா இருக்கிறார், நிர்மல் இருக்கார், அதை விட பெரிய 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 தற்கூரி விஜய் அங்கிள் இருக்கார். இவங்கள அடுத்த வீடியோ நம்ம பொழப்போம். பார்ட் 2 கன்ஃபார்ம் இருக்குது. வெந்து தணிந்தது காடு கொப்ப மௌன தவைக்க தூக்கி போட்டு. நன்றி, வணக்கம்.